அதாங்க சொல்லப்பட்ட கருத்து. அப்போ உண்மையிலே பாருங்க, பாலசிங்கத்தை விட நாம் அதிகமானவர்கள். So don't think of yourself low. நான் சிங்கம்னு மட்டும் கூட நினைக்காதீங்க, அது உண்மை நல்லதான், அதை ஒரு ஒப்பிடலாம் நம்ம. ஆனால் அதை விட நம்மளை அதிகமாகத்தான் ஆண்டவர் நினைக்கிறார் இல்லையா? அதனால தான் ரோமன்ஸ் சாப்டர் 8 I think verse 36 இல்லையா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. தமிழ் அவ்வளோ வடிவா இல்லை, இங்கிலீஷில் வாசிங்க. What does it say? You are more than conquerors. Right? More than conquerors. That means you are not a conqueror. It's much more than that. Right? More than a conqueror. அதாவது conqueror என்றாலே மேற்கொள்கிறவன் தான். சரியா? conqueror என்று சொல்லும் பொழுது அவன் ஜெயம் கொள்கிறவன், மேற்கொள்கிறவன். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அது இல்லை நான் சொல்றது. நான் சொல்கிறேன், மகனே மகளே, நீ அந்த விதமாக ஜெயங்கொள்கிறவனை மேற்கொள்கிறவனை விட அதிகமானவன். more than a conqueror. Have you seen the difference there? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? விளங்கு நினைக்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவர் எப்ப பார்த்தாலும் எல்லாத்தோட மேலாக உயர்வாகத்தான் அவர் கருத விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் அதை உரிமை பாராட்ட வேண்டும். நாம சொல்ல வேண்டுமாம், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கர்த்தருக்குள் இருக்கின்றபடினாலே, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றபடினாலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன், எல்லாவற்றையும் விட மேலானவன் என்று சொல்லி நம்மை நாம் அழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பாருங்க, இந்த சிங்கத்தை பற்றி சொல்கிற பொழுது மூன்றாவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம். இந்த பாலசிங்கத்தை பற்றி தான் சொல்கிற பொழுது ஒரு மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த பாலசிங்கங்கள் சில நேரங்களில் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக, ஏன் சில நேரங்களில் சொல்லப்படலைங்க, தனக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக யாரை நோக்கி பார்க்குமா தெரியுமா? இந்த பாலசிங்கங்கள் தங்களுக்கு இறை அல்லது ஆகாரம் கிடைக்கும்படியாக குறிப்பாக ஒரு ஆளை நோக்கி அது பார்க்குமா. யாரை நோக்கி? படைத்தவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. 104 சங்கீதம், Psalms 104 verse 21, 104:21. Maybe that is a state of an ordinary lion, ordinary young lion in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண சிங்கத்தினுடைய நிலைமை அதுதான். அது எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், மிருகங்களுக்கெல்லாம் அது ராஜாவை போல காணப்படலாம். ஆனால் அவற்றுக்கே ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க பார்க்கணுமா? கர்த்தரை தான் அதை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனா தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? அவைகளுக்கே ஆகாரத்தை கொடுக்கிறேன் நான், உனக்கு நான் கொடுக்காம இருப்பேனா? அவைகளே என்னை சார்ந்திருக்கிற பொழுது உனக்கு நான் கொடுக்காமல் இருப்பேன். உனக்காக ரத்தத்தை சிந்தி நான் உயிர் கொடுத்தேனே. You know, this is what we must always think about God. When God loved us, you know, He didn't just send His Son just to be among the people. இல்லையா? தேவன் தம்முடைய மகனை, குமாரனை அனுப்பின பொழுது, மகனே நீ போய் இந்த உலகத்து ஜனங்களோடு கூட ஒரு ஜாலியா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை. When He sent His Son, He sent Him to die. இல்லையா? நமக்காக மரிக்கிறதுக்காக, உயிரை கொடுக்கிறதுக்காகத்தான் தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார் நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அதே ரோமர் 8:32 கேட்டார், அப்படி கொடுக்கிறதுக்கு அரிதானே என்னுடைய குமாரனே நான் உனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற பொழுது அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாதிருப்பது எப்படி? பவுல் மூலமாக கேட்கிறார் ஆண்டவர். உயிரே கொடுத்துட்டாரே, இனி அதை விட உனக்கு வேற என்ன வேணும்? யார் உனக்காக உயிரை கொடுப்பார்கள்? அப்ப கேட்கிறார் ஆண்டவர். உயிரே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பார். அதனால தான் இந்த நாளிலே அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. நமக்கு கடவுளால் கொடுக்க முடியாதபடிக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா கொடுக்கிறதுக்கு அரிதானையே கொடுத்துட்டார் நமக்கு. ஆகவே மற்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு அற்பமான காரியங்கள். அதாவது நாம நினைக்க கூடாது, இந்த காரியத்தெல்லாம் தேவன் தர முடியாது அல்லது அந்த காரியத்தை தர முடியாது. You cannot say that. You can expect God to give you anything and everything because everything is possible for Him. அவரால் எல்லாம் தர முடியும். ஆகவே
இந்த இடத்துல யூதாவை பார்த்து அங்கே யாக்கோபு அதை தான் சொல்றான், நீ பாலசிங்கமாகவே, ஒரு பாலசிங்கத்துக்கு கூட கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு உண்டு மகனே, ஆகவே நீ கலங்காதே. ரெண்டாவதாக அதே வசனத்தில் ரெண்டாவது காரியத்தை நாம பார்க்க போறோம். முதலாவதாக நீ யூதா, நீ பாலசிங்கம் என்று சொல்லி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ரெண்டாவதாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நீ பாலசிங்கமா இருக்கிறபடினால நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என்ற ஒரு காரியத்தை அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை நான் ரெண்டா பிரிக்க போறேன். I want to divide into two because there are two things to say here. இல்லையா, ரெண்டு காரியம் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று இறையை கவர்ந்து கொண்டு போகிறது, ரெண்டாவது ஏறி கொண்டு போகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இறையை கவர்கிறது ஒரு காரியம், ஏறி போகிறது இரண்டாவது காரியம். ஆகவே I want to divide it into two pieces. Right? Okay. So இறையை கவர்ந்து கொண்டு போகிறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் நமக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். I think everybody can understand this. You see, when God blesses Judah, this is the way he want to bless him. That means he will always have food to eat. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான தேவையான சகல காரியங்களும் அவனுக்கு அருளப்படும். ஒரு நாளும் அவன் பட்டினியா இருக்க மாட்டான், ஒரு நாளும் அவனுக்கு குறைவுகள் ஏற்படாது. அவன் இறையை கவர்ந்து கொண்டு போவான். எப்பொழுதும், பஞ்ச காலத்திலே இருக்கட்டும் நல்ல காலத்திலே இருக்கட்டும், அவனுக்கு குறைவுபடவே படாது. அவன் எல்லா காலத்திலும் இறையை அவன் கவர்ந்து கொண்டு போவான். ஆகவே தேவன் இன்றைக்கு நமக்கும் அதான் சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பற்றி நான் சொல்லுகிறேன். சில நேரத்தில் அனாவசியமான காரியங்களும் இருக்கு நமக்கு தேவைகள், இல்லையா? அது இல்லை, எசென்ஷியலை பற்றி நான் கதைக்கிறேன். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை கொடுக்காமல் போக மாட்டார். அவருடைய நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அனாவசியமானதை கேட்க மாட்டாங்க. அவர்கள் தேவனிடத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு எது சரியானது என்று அவர்களுக்கு தெரியும் என்ற அவருக்கு ஒரு மனசாட்சி உண்டு. ஆகவே அவர்கள் சரியானதை தான் கேட்பார்கள், கேட்க வேண்டியதை தான் கேட்பார்கள். ஆகவே அவர் அப்படி கேட்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால தான் சொன்னார் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது 4 அதிகாரம் 19 வசனத்திலே, நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறைவுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைவுகள் வரக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். அதுல பிழை இல்லை, அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது, குறைவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசு என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளாக இல்லாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் நமக்கு இருக்கின்றபடினாலே அவருக்கூடாக கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவாக்குவார், கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கையின் மோட்டோவா இருக்கட்டும். ஏனென்றால் இதை நாம் விசுவாசிக்க பழகாமல் போவோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும். ஏனென்றால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆம், கொடுப்பதற்கு அரிதான தன்னை அவர் கொடுத்து விட்டார். அப்படியானால் நிச்சயமாக நம்முடைய தேவையை கொடுக்காமல் போக மாட்டார்.